பாருங்கள், ஃபிசிக்ஸில் வந்து ஹீட் வெப்பவியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது. ஸோ இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கெலாம் வந்து சயின்ஸு 30 கொஷின்ஸ் வருது இல்லைங்களா. இந்த சயின்ஸு 30 கொஷின்ஸில் வந்து ஒரு ஃபிசிக்ஸில் அரவுண்ட் 10 கொஷின்ஸ் வரும், கெமிஸ்ட்ரியில் அரவுண்ட் 10 கொஷின்ஸு, பயாலஜி அரவுண்ட் வந்து 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் இந்த ஹீட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நிறையா கொஷின்ஸ் வரும். இதில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன்ஸ், கன்வெக்ஷன்ஸ், ரேடியேஷன்ஸ், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது எல்லாமே ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்படியே வரிசையாக கவனிச்சுட்டு வந்துடுங்க, எதையுமே நோட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வெப்ப விரிவு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து இப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுக்கிட்டாங்க. ஸோ பழைய ரயில்வே ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும், இங்கே ஒரு ட்ராக் போயிட்டுருக்கும், நடுவில் ஒரு கேப் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. இது காரணம் என்னென்னா, அந்த இரும்பு எக்ஸ்பேண்ட் ஆகிரும். எதனால்? ஹீட்னால், வெப்பத்தினால் என்னாகும், அது விரிவு ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரயில் வந்து தடம் புரண்டத்திற்கு ஒரு காரணமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் வச்சுருப்பாங்க. அந்த கேப்பில் விரிவடைஞ்சாலும் இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் நடந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ ரயில்வே லைன்ஸில் இது பார்க்க முடியும். ஜென்ரலாகவே டெலிஃபோன் ஒயர்ஸ்லேயும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்களாமா. கிளாஸ் ஸ்டாப்பரில் இந்த எக்ஸ்பென்ஷன்ஸ் நடக்கும், அதாவது இந்த வெப்ப விரிவு நடக்கும். முக்கியமாக இந்த திடப்பொருள்களில் வந்து சாலிட்ஸில் வந்து இந்த வெப்ப விரிவு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளிரான சூழலில் இப்போ வெப்ப விரிவு நம்ம நடக்குது. அதே போல் வெப்பமான சூழலையும் ஒரு வெப்ப விரிவு நடக்குது. எப்படி பார்க்கலாமா? ஸோ ஹாட்டான ஒரு டீ, அதாவது ஹாட்டான பானம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்பென்ஷன் நடக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அளவை விட சப்போஸ் ஒரு 50 mlனால் ஒரு 52 ml அப்படி வந்து ரைஸ் ஆகும். அதே போல் ஐஸ்கிரீம்னா அப்புறம் உருகி அப்படியே வெப்ப விரிவடைஞ்சு அப்படியே வந்து ஒரு டம்ளர் முழுக்க ஒரு தண்ணியாக பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக உள்ள ஹீட் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஹீட்டை வேறு விதமாக சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து திரவம் இல்லையா. ஜென்ரலாக வந்து ஒரு திரவம், ஒரு லிக்யூட் இருக்குது. இந்த லிக்யூட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து என்ன பண்ணுதுங்க, கேஸாக மாறுது. ஸோ லிக்யூட் கேஸாக மாறுனுச்சு அப்படின்னா அது வேப்பரைசேஷன், ஆவியாதல். அதுவே ஒரு சாலிடு, அது என்ன பண்ணுறது பாருங்கள், சாலிடு அது லிக்விடாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுறோம், மெல்ட்டிங், உருகுதல். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இன்கேஸ் நான் சயின்ஸ் இருந்தால் தெரியாமல் இருக்கும். திரும்ப கேஸ் வந்து குளிர்ந்து திரவமாக மாறும், உறைந்து திரும்ப சாலிடாக மாறும், திடப்பொருளாக மாறும். ஸோ ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங் அப்படிங்கிறது நம்ம எதாவது தெரிஞ்சது. ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வாட்டர் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இந்த வாட்டர்னாவும் வேப்பரைஸ் ஆகி ஸ்ட்ரீமாக மாறும். சரிங்களா. ஸ்ட்ரீம் சொல்லி கேள்விப்பட்டீங்களா, அது வாட்டர் வேப்பர்ஸாக மாறிடும். ஸோ அது திரும்ப கண்டென்ஸ் ஆகி திரும்ப வாட்டராகவும், வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக மாறிடும். சரிங்களா, ஐஸாக. ஸோ ஐஸ் மெல்ட் ஆகி வாட்டர் வரும். இது மாதிரி ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நீரின் நிலை மாற்றம். இது அருமையான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர். ஸோ சாலிட், லிக்யூட், கேஸ் மாறி மாறி நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஹீட் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்லேயே இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், யாரோடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டாக் எடுத்துக்கிறாங்க. ஸோ டாக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக பார்க்கலாம். சம்மர் டேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது வெயில் நல்லா அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டாகோடைய டாங் இருக்கு இல்லையா, டாக் ஸ்டாங்கை நீங்கள் பார்க்கலாம். டாக் ஸ்டாங்கில் என்ன ஆகும், நாக்கை தொங்க விட்டுக்கிட்டே இருக்கும் சும்மாவே. சரிங்களா, அந்த நாக்கு தொங்க விடுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது, இந்த
டாகோடைய டங்லேருந்து வாட்டர் வெளியே வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன ஆகும் அதுக்கு அப்படின்னா, டு கூல் த பாடி ஆஃப் தி டாக். புரியுதுங்களா? நாய் வந்து தன்னுடைய உடம்பினுடைய வெப்பத்தை தன்னுடைய நாக்கின் மூலமாக வெளியே தள்ளி அது எவாப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கணுமா. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோங்க? வாட்டர் குடிச்சிக்கிறோம். நம்ம உடம்புல வந்து ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு ஹீட் டெம்பரேச்சர்ஸ் இல்லையா அதிகமாகிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே நாக்கு அதே டங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனஸ் ஃபீல் வரும். அது பிரெயினுக்கு கமெண்ட்ஸ் ஆகி நாக்கு வறண்டுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு போய் தண்ணி குடிச்சிடும். இப்படி தண்ணி குடிக்கிறதுனால டெம்பரேச்சரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் இந்த ஹீட்டை சொல்கிறதுக்காக இந்த சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்ஸ். வெப்பம் பரவுதல், பயங்கரம் வெப்பம். ஸோ அங்கே ஹீட்டு இருக்குங்க, போகாதீங்க. அங்கே வெப்பமாக இருக்கும், போகாதீங்க சொல்கிறோம் இல்லையா. அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அங்கே பயங்கர வெப்பம் வருது. அந்த வெப்பம் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக பரவும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இருக்கு இல்லைங்களா, அது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன் ஒரு மெத்தட், அது ஒரு ப்ராசஸ். அது கன்வெக்ஷன் அனதர் ப்ராசஸ், ரேடியேஷன் அனதர் ப்ராசஸ். அது கண்டக்ஷன்னா வெப்பம் என்ன பண்ணுங்க, கடத்தும். கன்வெக்ஷன் அப்படிங்கிறது வெப்பச்சலனம், ரேடியேஷனுங்கிறது வெப்ப கதிர்வீசல். இந்த மூணுக்கும் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புக்லேயே கொடுத்துருக்கக்கூடிய அருமையான ஒரு எக்ஸாம்பிள் இது. சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மூணுமே அட் எ டைம் நடக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து ஒரு கைப்பிடி பிடிச்சி வாட்டரை ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த கைப்பிடி பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஹீட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டக் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அல்லது வேறு ஏதாவது பிளாஸ்டிக்னா ரொம்பவே நிறையா கெட்டியாக உருகாமல் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனால் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஹீட்டு இங்கே கடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது குக்கர்லலாம் இது மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும். ரைட்டு. இந்த தண்ணி வந்து இப்படி மேலே போயிட்டு, அது வேப்பர்ஸ் மேலே போயிட்டு திரும்ப போயிட்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் உள்ளே நடக்கக்கூடிய கன்வெக்ஷன்ஸ். பட் எப்படி பிடிச்சாலும் இந்த அடுப்புலேருந்து வரக்கூடிய தீ வந்து நம்மளை என்ன பண்ணுதுங்க, டச் பண்ணி லைட்டாக ஹீட்டு டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் கதிர்வீச்சு, வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூணுமே ஒரே ப்ராசஸில் நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போது அந்த ஹீட் இருக்குங்களா, அந்த வெப்பம் எப்படி கடத்துகிறது அப்படின்னு கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி எப்படி இந்த கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் நடக்குது அப்படின்னா, ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அதர். ஸோ ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு கண்டிப்பாக போகுங்க. அது எப்படி அப்படின்னா, வெப்பநிலையில், அதாவது அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையை நோக்கி அப்படி நகரும். அதான ஜென்ரல். ஸோ ஹீட்டு குறைவாக இருக்கிற பிளேஸ்லேருந்து ஹீட் அதிகமாக இருக்கிற பிளேஸுக்கு போகும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் வந்து வரத்துக்கு கான்டாக்ட் தான், அதோடைய தொடர்பு தான். தொடும்போது அப்படியே போயிட்டுருக்கும். இதில் என்ன அப்படி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் மாலிகுலர் மூமெண்ட். சரிங்களா? அது வித்தவுட் மாலிகுலர் மூமெண்ட் என்ன அர்த்தம்? எந்த ஒரு மூலக்கூறும் இயக்கம் இன்றி அந்த பரவும் நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து வெப்பக்கடத்தல். அப்போ வந்து இன்னொரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே எக்ஸாம்பிள், சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். நம்ம பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து ஹீட்டு கொடுக்குறோம். சரிங்களா? நிறைய ஹீட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு கட்டை, சரிங்களா, ஒரு விறகை வந்து பிடிச்சிக்கிறோம். இந்த விறகுல தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் கழித்து அப்படியே ஹீட்டு அப்படியே கடந்து நம்மளுடைய கை பகுதிக்கு ஹீட்டு போகிறத நம்ம உணர முடியும். அதுதான் வந்து வெப்ப கடத்தல். இது மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறைவான வெப்ப பகுதியிலிருந்து அதிகமான வெப்ப பகுதியிலிருந்து குறைவான வெப்ப பகுதியை நோக்கி அப்படியே நகரும். ஆனால் மூலக்கூறுகள் எந்த ஒரு இயக்கமும் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரி, அடுத்த ஒரு அப்படியே போனால், இந்த கண்டக்ஷன் இருக்கு இல்லைங்களா, எங்கெங்கே எப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சாலிட்ஸில்.
திடப்பொருள்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக திடப்பொருள் சாலிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம உடைக்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கல் கொடுக்குறேன், ஒரு இரும்பை கொடுக்குறேன், அதை எதாவது உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. ஏதாவது ஒரு ஹேமர் எடுத்து ஏதாவது வேற ஒரு கல் எடுத்து வேகமாக அடிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆர் க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. ஒன்று என்னருங்க பக்கமாக அரேஞ்ச் பண்ணியே இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இவங்க அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க. சரிங்களா? இப்படி டைட்டாக க்ளோஸாக பேக்கிங் இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக இல்லை, ஒருத்தர் அப்படியே அட்டாச் பண்ணி அப்படி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்கள உடைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. அதான் அப்படி இருக்கவங்க தான் சாலிட், அதான் திடப்பொருள் அப்படின்னு. ஸோ என்னது, மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து சாலிட் தான். இப்படி இருக்கிறனால என்னாச்சு அப்படின்னா, மூலக்கூறுகள் நகரவே மாட்டாங்க, ஏக்கமே நடக்காதுங்க. தே cannot மூவ் ஃப்ரீலி. ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி இருக்காங்க அப்படின்னா என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். When one end of the solid is heated, the molecules at that end absorbs heat energy and vibrate fast at their own positions. மாதிரி வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அவங்களுடைய வெப்பம் வந்து அப்படியே கடத்துறதை பார்க்க முடியுங்க. சரிங்களா? ஒரு முனையிலிருந்து வெப்பமானது மற்றொரு முனைக்கு அப்படியே மூவ் ஆயிரும். சரிங்களா? இதில் நடக்கும்போது த மாலிகூல் இன் டேன் கொலீடு. அப்போ என்னாச்சுங்க, ஒரு மூலக்கூறும் இன்னொரு மூலக்கூறும் என்ன பண்ணுங்க, இடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு வெப்பம் வருது, வெப்பங்கிறது என்னது, ஒரு வகையான ஆற்றல், அந்த எனர்ஜினால இடிக்கிறனால மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை உட்கவர்ந்து தங்கள் நிலையில் இருந்து கொண்டே எங்கேயும் இயங்க மாட்டாங்க. அவங்க இயங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, வெப்பத்தை வந்து கடத்தும் போது மூலக்கூறுகள் இயங்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அதே நிலையில் இருந்து முன்னும் பின்னுமாக வேகம் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க, அதிர்வடைஞ்சிட்டே இருப்பாங்களாமா, வைப்ரேஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படியும் வண்டியிலேயே உட்காந்து போயிட்டு இருக்கும்போது கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வைப்ரேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அது போல் அது வைப்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் டில் ஆல் தி மாலிகூல் ரிசீவ்ஸ் ஹீட் எனர்ஜி. இந்த முறை இருக்கு இல்லையா, அந்த ஒரு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்போனா அனைத்து மூலக்கூறுகளும் வெப்ப ஆற்றலை என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் நடந்துட்டு இருக்கோமா. இப்படி நடக்கும்போது திடப்பொருள் இருக்கும் அனைத்து மூலங்களும் வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் வரை இந்த நிகழ்வு நடந்தே கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வுனால என்ன ஆகுங்க, நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு கம்பியை எடுத்து ஒரு பக்கம் ஹீட் பண்ணி இங்கேருந்து அங்கே ஹீட் போகிறத கடத்துறத சொல்கிறாங்க. சரி, இப்படி நடக்கும்போது தான் இந்த கண்டக்ஷன்ஸ் நடக்குது. இந்த கண்டக்ஷன் இருக்கக்கூடிய இந்த புக்கில் இது இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய சமச்சீர் புக்கில் இது காணப்படுது. ஆனால் இதை உள்ளே போய் நீங்கள் போய் படித்து பார்க்கணும். இதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசர்ஷன்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. புரியுதா? அது கூற்றுகள், காரணங்கள் இல்லை கேட்பாங்க. சரி, வெப்ப கடத்தல் எப்படி இருக்குது பாருங்கள். வெப்பநிலை வேறுபாடு உள்ள பொருட்களுக்கிடையே நடைபெறும். எப்போ வெப்ப கடத்தல் நடப்படும்? திஸ் டேக் பிளேஸ் when there is a temperature difference between the object. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க, படித்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இருப்பாங்க, ஹீட் இஸ் கண்டக்டட் இஃப் தி ஏரியா ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் லார்ஜ். புரியுதா? பொருளின் பரப்பு அதிகமாகும் போது வெப்ப கடத்தல் அதிகமாகும். இதான் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. திரவம் மற்றும் வாயுக்கள் குறைவாக வெப்பத்தை கடத்தும். சரிங்களா? இப்போ ஜென்ரலாகவே வெப்ப கடத்தல்னா சாலிட் மேட்டர் தான், சாலிட் ஆப்ஜெக்டை தான் சொல்லுவாங்க. ஆனால் லிக்விட் கேஸஸ் என்ன ஆகும், இந்த கண்டக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டக்ஷன் வெரி ஸ்லோலி. அப்போது எக்ஸாம்பிள் டைரெக்டாக லிக்விட் கேஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை சொல்லும் பொழுது இவங்க வந்து ஸ்லோவாக கண்டக்ட் பண்ணுவாங்க, இவங்க ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, எப்படியோ கண்டக்ஷன் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ். புரியுதுங்களா? வெப்ப கடத்தல் ஒரு மெதுவான செயல்முறை தான்.
ஒரு திடீர்னு ஒரு பிளேஸில் ஃபயர் ஆகுதுன்னு வச்சுங்க, உடனே வெப்ப கடத்தல் நடந்துடுச்சு அப்படின்னா அப்படி பயங்கரம் நம்மளாம் அஃபெக்ட் ஆகும்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக வர வரைக்கும் நம்ம அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும். ஹீட்டாக இருக்குது, கிளம்புங்க, இந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் அந்த வெப்ப கடத்தல் நடக்குது. இது அன்றாட வாழ்வில் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஸோ மெட்டல்ஸ், நம்ம ஒரு தகரம் வச்சுருக்குறோம். அந்த தகரம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நிற்க முடியாது, சரிங்களா. அதனால் அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த அலுமினியம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அலுமினியம் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யுட்டென்சில்ஸ் டு குக் ஃபுட் குயிக்லி. ஸோ அலுமினியம் பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன, வெப்பத்தை சீக்கிரம் வாங்கிட்டு சீக்கிரம் இழந்துருங்க. வெப்பத்தை சீக்கிரம் கடத்தி இழந்துறதுனால தான் அந்த வெப்பத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மெர்க்குரி எடுத்துக்கலாம். மெர்க்குரி இஸ் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர் பிகாஸ் இட்ஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், சரிங்களா. அடுத்த அலுமினியம் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று வந்து மெர்க்குரி பாதரசம், இது சிறந்த வெப்ப கடத்தியாக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது பாருங்கள், நம்ம வந்து இந்த உள்ளன் கிளாத்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, உள்ளன் கிளாத்ஸ், சரிங்களா, கம்பளி ஆடைகள். இது ஏன் நம்ம வந்து இப்போ உடுத்த மாட்டோம் அப்படின்னா அது ஹாட்டான சீசன் இருக்கும். குளிர்காலத்தில் இது யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஏர் விச் இஸ் பேட் கண்டக்டர். அதில் பாருங்கள், இது ஒரு கொஸ்டின். Air which is bad conductor does not allow our body heat to escape. புரியுதுங்களா. கம்பளி ஒரு அரிதிர் கடத்தி, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எனவே உடலின் வெப்பத்தை வெளிப்புறத்திற்கு கடத்தாமல் அது வந்து வச்சிட்ருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது ஒரு இன்ஃபர்மேஷனால் அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளன் கிளாத்தை பயன்படுத்துகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வெப்பச்சலனம், கன்வெக்ஷன், சரிங்களா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லப்போனால், இப்போ வந்து மழை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மழை வரப்போகுது, நாளைக்கு இன்றைக்கி நைட்டு மழை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போ என்னங்க காலம் இது, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அப்போ சாதாரணமாக மழைக்காலம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வெப்பச்சலனத்தின் காரணமாக ஆங்காங்கே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணத்தை சொல்கிறாங்க, வெப்பச்சலனத்தின் காரணமாக ஆங்காங்கே மழை பெய்யும். ஸோ வெப்பச்சலனம் யாருக்கு சம்மந்தமானது, இது வரைக்கும் பார்த்த கண்டக்ஷன் கடத்தல் யாருக்கு சம்மந்தமானது, சாலிட் மேட்டர், திடப்பொருளுக்கு சம்மந்தமானது. இப்போ பார்க்க போகிற வெப்பச்சலனம் லிக்யூட் அண்டு கேசஸ், ஜென்ரலி ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ திரவங்கள் மற்றும் வாயுக்களுக்கு சம்மந்தமானது தான் இந்த வெப்பச்சலனம். என்ன நடக்குது, they are heated the molecule closer to the source of heat and get heated first and expand, thereby the density of the liquid is decreased. புரியுதுங்களா. ஸோ வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, வெப்ப மூலத்திற்கு அருகில் உள்ள மூலக்கூறுகள் முதலில் வெப்பமடைந்து விரிவடைகிறது. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, அது விரிவடைஞ்சதுக்கப்புறம் அடர்த்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரவங்கள் வாயுக்களில் வந்து வெப்பம் உள்ளே போன உடனே அங்கே உள்ள மூலக்கூறுகள் வெப்பம் அடைஞ்சி விரிவடைஞ்சிருங்க. ஸோ விரிவடைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த மூலக்கூறுகள், அந்த திரவங்கள், வாயுக்கள், அதனுடைய அடர்த்தி டென்சிட்டி குறைஞ்சிரும், சரிங்களா. டென்சிட்டி குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அது டென்சிட்டி குறைஞ்சா என்ன மீனிங்கு, லைட்டர் மாலிகூல்ஸாக மாறிடுவாங்க, சரியா, இலகுவான மூலக்கூறுகளாக மாறிடுவாங்க. இந்த இலகுவான மூலக்கூறுகள் ரைஸ் அப், யாராவது லைட்டாக இருந்தாங்கன்னா மேலே பறக்க ஆரம்பிச்சிருவாங்களா, அது மாதிரி ரைஸ் அப் அண்ட் கூலர் அண்ட் ஹெவியர் மாலிகூல்ஸ் கம் டவுன், திஸ் இஸ் கால்டு கன்வெக்ஷன். புரியுதுங்களா. ஸோ இதுக்கு வந்து பின்னாடி எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவோம், கவனிச்சுட்டா வந்து எனக்கு தெரியும். திஸ் convection is transfer of heat due to actual movement of the particle. இந்த வெப்பச்சலனம் நடப்பதற்கு காரணம் என்ன, உண்மையான துகளின் இயக்கம்தான் காரணம். இப்போ பார்த்தீங்களா, கண்டக்ஷனில் வெப்ப கடத்தலில் மூலக்கூறுகள் எதுவுமே இயக்கத்தில் இருக்காது அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். ஆனால் இந்த இடத்துல யாரை பற்றி படிக்கிறோம், பாய்மங்களை பற்றி படிக்கிறோம், லிக்விட்ஸ் அண்டு கேஸஸை படிக்கிறோம். இந்த லிக்விட் அண்ட் கேஸஸில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் விரிவடைய ஆரம்பிச்சிரும்.
ஏக்கம் ஆரம்பிச்சிரும். ஏக்க ஆரம்பித்தனால தான் என்ன பண்ணுதுங்க, மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ மேலே போகுது, திரும்ப கீழே வருது. ஸோ மேலே போகும்போது எதுக்காக மேலே போகுது? டென்சிட்டி குறைஞ்சனால. ஏன் கீழே வருது? டென்சிட்டி அதிகமானனால. ஸோ இந்த 2 வேலையும் மாறி மாறி நடக்கிறனால தான் மழை பெஞ்சிட்ருக்குது. எப்படிங்க? ஸோ கடல், ஏரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் பயங்கரமாக வந்து ஒரு ஹீட் இறங்குது. எங்கே? சூரிய ஒளினால் ஹீட் இறங்கி அப்படி என்ன ஆகுங்க, அங்கே இருக்க மூலக்கூறுகள் டென்சிட்டி குறைஞ்சிருது. குறைஞ்சனால அப்படியே அது எவாப்ரேட் ஆகிடுது. எவாப்ரேட் ஆகி மேகத்தோடு சேர்ந்துருது. மேகத்தில் மேலே போனோன்னா அங்கே என்ன பண்ணுதுங்க, குளிர ஆரம்பிச்சிருது. குளிர ஆரம்பித்ததுக்கப்புறம் டென்சிட்டி அதிகமானோடனே திரும்ப கீழே வந்துடுது. இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கிறனால இந்த நிகழ்வுக்கு பேர் தான் வெப்ப சலனம், கன்வெக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். இதை வந்து சாதாரண நம்ம சூடு பண்ணக்கூடிய நீரில் பாத்திரத்துலேயும் இதை பார்க்கலாம். போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன எக்ஸாம்பிள், காற்றில் வெப்பசலனம் காரணமாக மழை பெய்கிறது அப்படி சொல்கிறான். அதே போல் சூடான காற்று பலூன் மேலே போகிறதுக்கு காரணம் வெப்பச்சலனம் காரணமாக தான். ஸோ அடுத்தது இந்த வெப்பச்சலனத்தினால அடுத்த ஒரு நிகழ்வு நடக்குது பாருங்கள், ப்ரீஸ்னால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்காற்று மற்றும் கடல் காற்று. நிலக்காற்று, கடல் காற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிலக்காற்று, கடல் காற்றை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நேராக வந்து கடல் பக்கம் போகிறோம். கடலை ஒட்டி போய் நிற்கிறோம். எப்போ நிற்போம் கடலை ஒட்டி? ஈவினிங் டைம் தான். ஆஃப்டர் 4, ஆஃப்டர் 3, 4 அப்போ தான் வந்து பீச்சுக்கு போவோம். அங்கே போய் நிற்கும். அங்கே போய் நிற்கும் போது என்ன நடக்குது? சாயந்தரம் ஆக ஆக, ஈவினிங் வர வர கடலில் இருந்து காற்று நம்மளை நோக்கி அடிக்குங்க. சரிங்களா? பகல் காலையில் 10 மணி 11 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்திலிருந்து கடல் நோக்கி அடிக்கும். இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீஸு இதுதான் வந்து கன்வெக்ஷன், இதுதான் வெப்பச்சலனம். என்ன சார்? டியூரிங் டே டைம் த ஏர் இஸ் கான்டாக்ட் வித் லேண்ட் பிகம்ஸ் ஹாட். எப்படிங்க? ஸோ பகல் பகுதியில் வந்து இந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர ஹாட்டாக இருக்கும். அண்ட் ரைசஸ் நவ் த கூல் ஏர் ஓவர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி sea replace heat and called sea breeze. புரியுதுங்களா? ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக என்ன பண்ணுங்க, அங்கேருந்து காற்று வரும். டியூரிங் நைட் டைம்னா இப்போது இந்த டைமில் இந்த ஏர் எபோவ் தி sea is warm. ஏர் மேலே இருக்க அந்த 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 கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அஸ் த வார்மர் ஏர் ஓவர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி sea rises, cool air above the land moves towards the sea. It is called லேண்ட் ப்ரீஸ். புரியுதுங்களா? இரவு நேரத்தில் நிலக்காற்று கடலை நோக்கி அடிக்கும், பகல் நேரத்தில் கடல் காற்று நிலத்தை நோக்கி அடிக்கும். இதுவும் கூட ஒரு கன்வெக்ஷன் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதுதான் வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு படம் போட்டு உங்களுக்கு நிலக்காற்று கடல் காற்றை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு அன்றாட வாழ்வில் நம்முடைய கன்வெக்ஷன் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது பாருங்கள், விண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் ரீஜியன் டு அனதர் ரீஜியன். இதுவும் பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன். இப்போ கடல் காற்று நிலக்காற்று பார்த்த மாதிரி வேறு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி காற்று, இப்போ நம்ம இருக்கிற பிளேஸு கடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காற்று அடிச்சிட்டு இருக்குது, வெளியே வந்து பார்த்தா காற்று அடிச்சிட்டு இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? இதுவும் வெப்பச்சலனம் காரணமாக ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இந்த காற்று இடம்பெயர்கிறது, அது வெப்பச்சலனம் நடக்கிறது. இது ரெண்டாவது. அடுத்தொன்று பார்த்தோம், அந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் இல்லைங்களா? அந்த பலூனில் வந்து பயங்கரமாக அந்த ஹீட்டு கொடுக்க என்ன ஆகுங்க, அந்த பலூன் மேல் நோக்கி போகிறத பார்க்குறோம். இதுவும் வெப்பச்சலனம் காரணமாக தான் நடக்குது. அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர், கூல் ஏர் மூவ்ஸ் டவுன்வேர்ட் அண்ட் ரீப்ளேஸ் தி ஹாட் ஏர் பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் நடக்கிறதுனால இந்த பகுதி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா கூட இதில் அப்ளை ஆகும். தெர்மோடைனமிக்ஸுடைய செகண்ட் லா, ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா படித்து வச்சுக்கணும். அந்த செகண்ட் லா அப்ளை பண்ணக்கூடியதான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன் ரெண்டுமே பார்த்துட்டோம். மூன்றாவது ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் சொன்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு என்னது, கதிர்வீச்சு. யார்கிட்டேருந்து வருங்க?
ஒன்லி ஃப்ரம் சன். சரியா? சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம ரேடியேஷன் வரும். ஸோ த சன் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் எர்த் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் between தி சன் அண்ட் எர்த் இஸ் எம்டி. சரிங்களா? ஸோ இந்த நடக்கிறதுக்கு காரணமே சொல்கிறாங்க, சன் நம்ம எங்கேயோ இருக்குது, நம்ம எர்த் எங்கேயோ இருக்கோம், நடுவில் நிறையா வந்து ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடைவெளி பெரும்பாலும் வெற்றிடமாக தான் இருக்குது. சரிங்களா? பட் ஸ்டில் த வார்ம்த் ஆஃப் தி சன் ரீச்சஸ் தி எர்த். நம்மால் சூரியன் வெப்பத்தை உணர முடிகிறது, வெற்றிடமாக இருந்தாலும் உணர முடிகிறது. காரணம் என்ன? வெப்பம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகம் இன்றி பரவும் முறைக்கு தான் வெப்ப கதிர்வீச்சு. புரிஞ்சிருச்சிங்களா? சரி, இந்த இடத்துல ஏதாவது நம்ம சாலிடு, லிக்யூடு, கேஸ் பற்றி பேசியிருக்கோமா? எதுவுமே பேசலை. ஸோ ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சாலிடு, லிக்யூடு, கேஸ் தான் பேசவே மாட்டோம். ஸோ சாலிடு கண்டக்ஷன், வெப்ப கடத்தலை சொல்கிறோம். லிக்யூடு அண்டு கேஸ் வந்து கன்வெக்ஷன், வெப்ப சலனத்தை சொல்கிறோம். ஆனால் இந்த கதிர் வீசல் ரேடியேஷனில் எதுவுமே இல்லை. என்ன இருக்குது? பருப்பொருள், மீடியம் மட்டும்தான் இருக்குது. இப்போது சூரியனுக்கும் இந்த எர்த்துக்கும் நடுவில் நிறைய மீடியம் இருக்குல்ல, நிறையா வந்து மீடியம் இருக்குது. அப்போ அங்கேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது இந்த பருப்பொருள் இருக்கக்கூடிய ஊடகத்தில் அப்படியே பூந்து அது ஸோ எனி மெட்டீரியல் ஆர் மீடியம் அப்படின்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் எனி மெட்டீரியல் ஆர் மீடியம் இல்லாமலே இந்த கதிர்வீச்சு வந்து சேர்ந்துருமாமா. ஸோ இதுக்கு வந்து மீடியமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த ரேடியேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமானது. த ரேடியேஷன் இஸ் தி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இது முக்கியமானது. ஒரு மூன்றாவது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எந்த ஒரு மீடியம் இல்லாமல் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ சாலிட், அதுக்கு பேர் கண்டக்ஷன். ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ லிக்யூட் அண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கன்வெக்ஷன். Radiation heat can be transferred through empty space even through vacuum. புரியுதுங்களா? சாதாரண ஒரு வெற்றிடத்தில் கூட வெப்பத்தை அது வந்து கடத்திச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லைங்களா, மேக்ஸிமம் எங்கேருந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா சூரியனிடம் இருந்து அதிகமாக கதிர்வீச்சை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதனால் இந்த வெப்பத்தை நம்ம உணர்கிறோம். ஸோ அதனால் இந்த ஃபிகர்ஸ் வந்து இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷனை சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சன்லேருந்து வரும்பொழுது நம்ம உடம்புல ஒரு பாடியில் ஹீட்டு வந்து வரதை உணர்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உணரக்கூடிய அந்த ஹீட்டை வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். த ரேடியேஷன் இஸ் எமிட்டட் பை ஆல் பாடிஸ் எபோவ் 0 கெல்வின். சரிங்களா? 0 டிகிரி கெல்வின்லாம் சொல்கிறாங்க. சூரியனிடமிருந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாக வருகிறது. ஸோ 0 டிகிரி கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பொருட்களிலிருந்தும் வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும். சில பொருட்கள் வெப்பத்தை உமிழும், சில பொருட்கள் வெப்பத்தை உட்கவரும். சம் ஆப்ஜெக்ட் அப்சார்ப்ஸ் ரேடியேஷன், சம் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் தம். இப்படி நடந்துக்கிட்டே இது வந்து கதிர்வீச்சு நடக்கும். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் வந்து firing wood, we can observe all 3 ways of heat transfer. ஒரு கட்டை எரிதுங்க, விறகு அடுப்பு எரிதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் 3ஐயும் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது ரேடியேஷன் நடக்குது பார்த்தீங்களா, நம்ம அன்றாட வாழ்வில் எப்படி நடக்குது இந்த ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நமக்கு தெரிஞ்சிச்சு, ஹீட் எனர்ஜி வர்றது சன்லேருந்து வர்றது. ஓகேங்களா? இன்னொன்று பார்க்கலாம். நெருப்பிற்கு அருகில் நிற்கும்போது வெப்ப கதிர்வீச்சு மூலமாக தான் நம்ம வெப்பத்தை உணர்கிறோம். புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னோம், ஒரு கட்டையை பிடிச்சாங்க, அந்த இடத்துல ஹீட்டு வருதுங்க, அது வெப்ப கடத்தல். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? வெப்ப சலனம், அது நமக்கு சம்மந்தம் இல்லை, தானாகவே வந்து நடக்கக்கூடியது. ரைட். மூன்றாவது இருக்கக்கூடிய இந்த வெப்ப கதிர்வீச்சு வெப்பத்தின் அருகில் ஒரு எரிஞ்சிட்டு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெப்பத்தை உணர்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து வெப்ப கதிர்வீச்சு. சரிங்களா? பாருங்கள், பிளாக் சர்ஃபேஸ் அப்சார்ப் ஹீட் ரேடியேஷன். இப்போ புரியுதுங்களா? கொடை வச்சுருந்தோம், கருப்பு சட்டை போட்டிருந்தோன்னா
அந்த அந்த ஹீட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக ஹீட் இருக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதே மாதிரி அது கலர் ரொம்ப குறைவாக இருக்குது, அதாவது ஒயிட் ஷீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறோம். அந்த ரேடியேஷனை நமக்கு வந்து பெருசாக ஹீட்டு கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் இஸ் விசிபிள் டு அவர் ஐஸ். புரியுதுங்களா? அந்த கதிர்வீச்சை நம்ம என்ன பண்ணலாங்க, கண்களால் காண முடியும் அப்படிங்கிறாரு. எப்படி? when a substance is heated to 500 degrees Celsius, the radiation begins to become visible to eyes as dull red glow and it is sensed the warmth with by skin. புரியுதுங்களா? எங்கே பார்த்துருக்கோம் இது? இப்போது ஒரு இரும்பை நம்ம 500 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது உருகி ஒரு ரெட் கலரில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுமா, ஒரு நெருப்பு மாதிரி. அது தாங்க வெப்ப கதிர்வீச்சினால் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் ஹீட்டிங் ரேப்பிட்லி, இன்னும் அதிகமாக நீங்கள் வேகமாக நீங்கள் வெப்பப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் இட்ஸ் பெர்சீவ்டு கலர் பிகம்ஸ் ஆரஞ்ச், எல்லோ, ஃபைனலி ஒயிட். எப்படி நடக்குது பார்த்தீங்களா? எல்லாம் வந்து இதில் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஸோ அது நம்ம வந்து அதிகமாக வெப்பப்படுத்தி ஃபயர் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, ஒரு சாலிடான பொருள் ஃபஸ்ட்டு ரெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆரஞ்சாக மாறும், அதுக்கப்புறம் எல்லோவாக மாறும், ஃபைனலி ஒயிட்டாக மாறிடும். சரிங்களா? நம்ம வெள்ளை நிறத்தில் அது ஒளிர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? ரேடியேஷன்னால் நடக்குது அப்படின்னு புரிஞ்சு நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், இந்த ஹீட்டு வர்றதுக்கான மூலங்கள் என்ன? சோர்ஸ் ஆஃப் ஹீட் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து பெருசாக படிக்க தேவையில்லை. சூரியன் தான் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ஹீட். அடுத்தது ஏதாவது எரிச்சோன்னு வச்சுக்கலாம், எரிதல், எக்ஸாம்பிள் கோல், கெரோசின், இதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கெரோசின், கோல் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி, அது புதை வடிவ எரிபொருள். இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பல மில்லியன் வருடங்களாக உள்ள புதைஞ்சி இருந்தது தான் புதை வடிவ எரிபொருள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சன்லேருந்து நம்ம வரக்கூடிய அந்த வெப்பம் எப்படி வந்து சேருது அந்த வெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் கிவ்ஸ் as 3.8 10 to the power of 26 joule of heat energy per second. புரியுதா? சூரியன் வினாடிக்கு 3.8 10 to the power of 26 ஜூல் வெப்பத்தை நம்ம ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கமா. சரிங்களா? this energy produce nuclear fusion. இதாங்க இந்த ஆற்றல் என்ன நடக்குது? அணுக்கரு இணைவு நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஜூல் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து வெப்ப ஆற்றலை அளக்க பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான அலகு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மின்னோட்டம். சின்னதாக மின்னோட்டங்கிறது தனியாக டாப்பிக்கே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்னதாக நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கம்பி இருக்குதுன்னு வச்சுங்க, கம்பியில் என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம். என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோடனே வெப்பம் உருவாகுங்க. சரிங்களா? இந்த வெப்பம் உருவாவதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, அதாவது நீர் சூடேற்றி சொல்கிறாங்களா, வாட்டர் ஹீட்டர், அது வச்சுக்கிறோம். அயன் பாக்ஸ். சரிங்களா? இன்றைக்கி அயன் பாக்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியாது, இன்றைக்கி டெக்னாலஜி மாறிடுச்சுன்னு வச்சுங்க. இன்றைக்கி வச்சுருக்க ஒரு அயன் பாக்ஸில் எங்கெங்கே வந்து நம்ம வந்து கம்பியை பயன்படுத்துகிறோம், கம்பியே கிடையாது, உள்ளே வந்து டெக்னாலஜி வேறு. சரிங்களா? ஆனால் பழைய கால ஒரு அயன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, கம்பிகள், சுருள் கம்பிகள் சுற்றி வச்சுருப்பாங்க. அதில் வந்து வெப்பத்தை கொடுத்தோன்னே அது ஹீட் ஆகி அந்த பிளேட்டில் போய் ஹீட் பட்டு அயன் பாக்ஸ் வந்து சூடாகும். இன்றைக்கி டெக்னாலஜி வேறு. சரி, அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரிக் கெட்டில், அது மின் கொதிநீர் கலன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தின் மூலமாக வெப்பநிலை ஆகி போகுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து டெம்பரேச்சர். ஸோ வெப்பத்தை படிக்கும் பொழுது கண்டிப்பாக டெம்பரேச்சரும் படித்து வச்சுருக்கணும். வெப்பநிலை, இது என்னங்க வெப்பநிலை? டெம்பரேச்சர் இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சரிப்பா, நான் ஒரு தண்ணி வச்சுருக்கிறேன், அதில் வந்து எவ்வளோ வெப்பம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க, ஒரு வெப்பநிலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஒரு பொருளை வச்சு ஒரு மெஷர் பண்ணணும் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் தான் டெம்பரேச்சர். விச் எக்ஸ்பிரஸ் whether an object is hot or cold.
சரிங்களா? அப்போ நம்ம வந்து அந்த தெர்மாமீட்டர் தான் முக்கியமானது. அதன் மூலமாக டச் பண்ணி இந்த பொருள் சூடானதா அல்லது சூடு அற்றதா அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் தொட்டு பார்க்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வேற ஒரு கான்செப்ட். சயின்ஸ் பிரகாரம் ஒரு மெஷர்மெண்ட் வச்சு பார்க்கறதுக்காக தெர்மாமீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த தெர்மாமீட்டரில் நம்ம என்னென்ன அளவுகோல்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை தெரிஞ்சது தான் நமக்கு, ஓகேங்களா? அதில் கெல்வின் முக்கியமானது. அதான் நான் எஸ்ஐ அலகு, அதான் வந்து எஸ்ஐ அலகாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரி, யூனிட் ஆஃப் ஹீட் பாருங்கள். அடுத்தது யூனிட் ஆஃப் ஹீட் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வெப்பத்தின் அலகு என்ன அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக அந்த காலத்தில் கேள்வி கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ ஜென்ரலி ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது கண்டிப்பாக ஒரு ஆற்றல், ஒரு வகையான ஆற்றல் தான். அதை வந்து ஆற்றல் நம்ம உணரக்கூடிய அந்த அலகு எது, எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். எஸ்ஐ சிஸ்டம் இஸ் ஜூல். ஸோ வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். மறந்துடக்கூடாது, ஜூலுங்கிறது தான் அதுக்கான சிம்பிளாக வந்து ஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பழைய காலத்து ஒரு சின்ன கொஸ்டின். ஓகே, த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் கலோரி. இது பார்த்துங்க, இந்த பாயிண்ட்டை பார்த்துங்க, கலோரி தாங்க. ஸோ எத்தனை கலோரிங்க, எத்தனை கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஜூலுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. நீங்கள் சில அது மெடிக்கலில் வந்து ஒரு டானிக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்துல கிலோ கேலரிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2 கிலோ கேலரிஸ் அது 0.2 கிலோ கேலரிஸ். என்னென்னா இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ எனர்ஜி வரும், உங்களுக்கு சத்து வரும் அப்படின்னு சொல்லி கேலரிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஜென்ரலி நம்ம காமன்லி யூஸ் பண்ணக்கூடாது, கலோரி தான் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் அந்த கலோரி? கலோரினா என்ன? 1 calorie is the amount of energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. சரிங்களா? இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிராம் தண்ணி எடுத்துக்க முடியுமா? எடுக்க முடியாது. எங்கே வச்சுருப்பீங்க? ஸோ சின்னதாக ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்துக்கிறீங்க, அதில் 1 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? ஸோ வாட்டரில் வந்து சப்போஸ் ஒரு 40 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும், அதில் 40 டிகிரி செல்சியஸில் ஒரு வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், லைட்டாக ஹீட் கொடுக்கணும். கொடுத்தா அது 41 டிகிரி செல்சியஸாக மாறிடுச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு மத்தியில் எவ்வளோ ஹீட்டு கொடுத்தீங்க? வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ரிக்வயர்டு? தட் இஸ் கால்டு 1 கலோரி. சரிங்களா? இதை நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு 1 கலோரி விச் இஸ் ஈக்குவல் டு 4.186 ஜூல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி கான்ஸ்டன்ட் வரதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கலோரி என்பது 4.189 ஜூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கிலோ கலோரி, ஒரு கிலோ கலோரி அப்படிங்கிறது 4200 ஜூல். ஒரு கிலோ கலோரி என்பது 4200 ஜூல் தோராயமாக அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஹீட்டுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு யூனிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று எஸ்ஐ அலகு வந்து ஜூலு, இன்னும் நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தோம், இப்போது கலோரி அப்படிங்கிறது பார்த்தோம். கலோரி டெஃபினேஷன் பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு டு ரைஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று பாருங்கள், இப்போ படித்து சொன்னோம் பார்த்தீங்களா, கிலோ கேலரிஸ், கிலோ கலோரி. கிலோ கேலரிஸ் கிலோ கலோரிஸ். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு 1 கிலோகிராம். நல்லா பார்த்துக்கோ, வெறும் கிராமில் போட்டிங்கன்னா கலோரி, கிலோகிராமில் போட்டிங்கன்னா அது வந்து கிலோ கலோரியாக மாறிடும். அவ்வளோதான் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். ஸோ படித்தால ஸ்டேட்மெண்ட் வரும்போது எக்ஸாமில் ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? ரைட், இப்போ தெர்மோமீட்டர்ஸ் பார்க்கலாம். தெர்மோமீட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம்ல, ஜென்ரலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா சென்டிகிரேட் ஆர் செல்சியஸ் ஸ்கேல். சென்டிகிரேட் ஆர் செல்சியஸ் ஸ்கேல். இப்போ வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமம் சென்டிகிரேட் செல்சியஸ் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும்? 100 டிகிரி தான். 100 டிகிரி தான் இருக்கும். 101 டிகிரி செல்சியஸ்லாம் கிடையாது. சரிங்களா? நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன் 100 டிகிரிலே என்னாச்சுங்க, வாட்டர் பாயில் ஆயிரும். 100 டிகிரியில் நம்ம எரிஞ்சிருவோம். புரியல? அதுக்கப்புறம் நான் வந்து 200 டிகிரி 300 டிகிரி செல்சியஸில் நான் பார்த்துருக்கேன்னா அது நம்ம பார்த்துருக்க முடியாது.
நம்ம போய் இறங்கி உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்க, சூடாக இருக்குமா சூடாக இருக்காதா அப்படிலாம் வர முடியாது. ஏன்னா 100 டிகிரியில் நம்ம ஆஷாக மாறிடுவோம். அதுக்கப்புறம் எங்கே இருக்குது பார்க்க முடியாது. ஃபாரன்ஹீட் ஹீட்னா, ஸோ ஃபாரன்ஹீட் இருக்கு இல்லையா, அந்த அளவு 140 டிகிரி, அவ்வளோதான். அதிகபட்சமாக 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, 100 டிகிரி செல்சியஸ். அதனால பார்த்தீங்க, இன்னைக்கு வெயில் செஞ்சுரி அடிந்து விட்டது, 100க்கு மேலே இருக்குது, 102 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். பக்கத்தில் ஃபாரன்ஹீட்டோ செல்சியஸோ போட்டிருக்க மாட்டான். ஜென்ரலாக வந்து ஒரு 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 மார்க்கெட்டிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து வெயில் வந்து 100 டிகிரியை தாண்டிடுச்சுன்னா, அப்பா 100 டிகிரியா அப்படின்னு சொல்லல, 102 டிகிரி ஃபாரன்ஹீட். மொத்தம் எத்தனை இருக்குது, 140 இருக்குது. 140 டெஸ்ட் பண்ணால் தான் ரொம்ப ஹீட்டு. 102 டிகிரி ஒரு சாதாரண தான், சரிங்களா. நம்ம செல்சியஸில் பார்த்தோம்னா அது பெருசு. சரி, ரைட். வேறு ஒன்று பார்க்கலாம். இந்த லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் தி பியூர் ஐஸ், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஃப்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உருகுதுன்னு, அது வந்து உறைதல் நடக்குது இல்லையா, அதுதான் வந்து மினிமம். அதே மாதிரி பாயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பாயில் ஆகுது, அதாவது கொதி நடக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம். இது வந்து மேக்ஸிமம் ஆயிரும், இது மினிமம். இதை வச்சுக்கிட்டு நம்ம டெம்பரேச்சரை சொல்கிறோம். ரைட், ஓகே. இப்போது அந்த டெம்பரேச்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ், அதான் வந்து மேல்தட்ட அந்த அளவீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், கீழ்த்தட்ட வந்து 0 டிகிரி, பாகங்கள் எண்ணிக்கை வந்து 140. நம்ம முன்னாடி இங்கே 140ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை வந்து பாகங்கள் எண்ணிக்கையில் சொல்கிறது வந்து 180 வரும். பட் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளோ, 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்குது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 212 டிகிரியாக மேல் திட்ட அளவீடு, கீழ்த்திட்ட அளவீடு 32 டிகிரி. இதுக்கான வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 32 தான் நம்ம பின்னாடி மைனஸ் பண்ணுவோம். -32 காரணமே இதுதான். ஸோ பாகங்கள் எண்ணிக்கை வந்து 180. இதனால தான் நம்ம வந்து இதை இப்போ இதோடைய ஃபார்முலா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதை பயன்படுத்துவோம். அந்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த 180ஐயும் 100ஐயும் பயன்படுத்துவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலா இப்படி நீங்கள் படிக்கக்கூடாது, லோயர் ஸ்டாண்டில் படிச்சிருப்பீங்க. F = 9/5C + 32, C = 5/9 F - 32. ஸோ இது வந்து ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ் வச்சுங்களேன். எப்படி கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஃபாரன்ஹீட், அதாவது 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றுங்க, சென்டிகிரேட் செல்சியஸாக மாற்றுங்க, சரிங்களா. இப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதே போல் டிகிரி செல்சியஸை டிகிரி ஃபாரன்ஹீட்டாக மாற்றுங்க அப்படின்னு கேட்பாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த 2 ஃபார்முலாலேயே நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி சார் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதுக்கான ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இது தேவையில்லை. பாருங்கள், C/100, ஏன்னா 100 பார்ட்ஸ்க்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் டிவைடட் பை 180. புரியுதுங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்ல. 100க்கு செல்சியஸு, 180க்கு ஃபாரன்ஹீட். மேலே வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் தான் -32. இதன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாங்க. இதை தான் இந்த டெரைவ் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அது 100க்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ், 180க்கு எவ்வளோ டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் -32 F - 32 போட்டுட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஈஸியாக இது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த கெல்வின் அப்படிங்கிறவர், ஒரு ஃபேமஸானவர். இவரால் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து SI யூனிட் ஆஃப் தி டெம்பரேச்சர் கெல்வின் ஸ்கேலை பயன்படுத்துகிறோம். ஹீ இஸ் வைட்லி நோன் ஃபார் ஹீஸ் எமினன்ட் கான்ட்ரிபியூஷன் டு தெர்மோடைனமிக்ஸ், சரிங்களா. தெர்மோடைனமிக்ஸ் எதுங்க, வெப்ப இயக்கவியலை அவர் கண்டறிஞ்சார், அதிகமாக பண்ணாருங்க. ஹீ டிவைஸ்டு கெல்வின் ஸ்கேல் டெம்பரேச்சர், இவர் தான் வந்து இந்த வெப்பநிலை அளப்பதற்கு கெல்வின் அளவை பயன்படுத்தியவர். இந்த கெல்வின் அளவு தான் இன்றைக்கி வந்து ஃபேமஸ், சரிங்களா. பட் நம்ம வந்து SI அழகாக அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ கெல்வின் ஸ்கேல் இஸ் எ அப்சல்யூட் ஸ்கேல். ஒரு கொஷின் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் வந்து SI அழகாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, கெல்வின் ஸ்கேல் தான் அப்சல்யூட் ஸ்கேல், ஒரு தனித்த அளவீடு அது.
ஸோ கெல்வின் ஸ்கேல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்சல்யூட் ஸ்கேல். அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். கெல்வின் அளவு ஒரு தனித்த அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து 0 டிகிரி கெல்வின் சொல்கிறோம் இல்லைங்களா. 0 டிகிரி கெல்வின் என்பது தனிச்சுழி வெப்பநிலை. தனிச்சுழி வெப்பநிலை அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சாலிடு எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. இந்த சாலிட், லிக்யூட், கேஸஸ் சரிங்களா, கோஎக்ஸிட் இன் ஈக்குலிபிரியம் எப்போங்க 273.16 மறந்துடாத 273.16. இதை பேஸ் பண்ணி தான் கெல்வின் அதை வந்து டிஃபைன் பண்ணுறாரு. கெல்வின் இஸ் டிஃபைன்ட் அஸ் 1/273.16 ஆஃப் தி ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர். The formula for converting Celsius scales to Kelvin scale is, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. கண்டிப்பாக இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. K ஈக்குவல் டு C ப்ளஸ் 273.15. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ கெல்வின் ஸ்கேலை வந்து செல்சியஸ் ஸ்கேலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுங்க, +273 சேர்க்கணும். அதே போல் செல்சியஸ் ஸ்கேலை வந்து கெல்வின் ஸ்கேலாக மாற்றுறதுக்கு -273 போடணும். அப்படிங்கிறத வந்து ஃபார்முலா கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதோட பேஸ் பண்ணி தான் ஒரு தெர்மாமீட்டரை நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா. இது புக்கில் அவைலபிள், நீங்கள் புக்கிலையும் பார்த்துக்கலாம். அடுத்து தனிச்சுழி வெப்பநிலை. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, கெல்வினை பயன்படுத்தி தனிச்சுழி வெப்பநிலையை தனி எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் 0 அப்படின்னா த டெம்பரேச்சர் அட் விச் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸ் theoretically reaches 0 is called absolute 0. மனப்பாடம் பண்ணிக்கோ. ஏன் சொல்லு, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். தனிச்சுழி வெப்பநிலைன்னு என்ன, ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்பாங்க சரிங்களா. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன, எதை வருதுன்னு கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. For all gases, the pressure extrapolates to 0 at temperature -273.15 degrees Celsius. The absolute 0 or 0 Kelvin அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதோடைய கிராஃப் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கேஸஸ் 1, 2, 3க்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எப்படி கோத்ரூ பண்ணிக்கலாம். பாருங்கள், டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் வந்து ஒரு வெப்பநிலை அளவிட வந்து ஒரு பிக்சரைஸாக கொடுத்துருப்பாங்க. இது புக்கில் அவைலபிள். ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ 212 ஃபாரன்ஹீட்டாக இருந்தால் செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ். கெல்வினில் டிகிரி சொல்ல மாட்டோம். ஃபாரன்ஹீட்டில் செல்சியஸில் மட்டும்தான் டிகிரி சொல்லுவோம். டிகிரின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். பட் கெல்வினில் எந்த ஒரு டிகிரி கிடையாது. ஜஸ்ட் 373.15 கெல்வின் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி 0 டிகிரி கெல்வின் கிடையாது, 0 கெல்வின் தான் சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்கும் கம்பேரிஷன் தான் நம்ம ஒரு இதை பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தெர்மோமீட்டர்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ தெர்மோமீட்டர்ஸ் முக்கியமாக மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ கொஸ்டினாகவே சாதாரணவே 10th ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் தெர்மோமீட்டர் மெர்க்குரி பயன்படுத்துகிறாங்க, மற்றது யூஸ் பண்ண ஏன் ஆல்கஹால் பயன்படுத்துகிறாங்க, ஏன் ஆல்கஹால் பயன்படுத்தலை, எந்த தெர்மோமீட்டர் மெர்க்குரி தெர்மோமீட்டரால் ஆல்கஹால் தெர்மோமீட்டர் சிறந்ததா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் எ ஒபெக் அண்ட் ஷைனி. பளபளப்பாகவும் இருக்கும், ஒளி புகா பொருளாகவும் இருக்குமா இது இந்த மெர்க்குரி பாதரசம். டூ நாட் ஸ்டிக் டு கிளாஸ், கண்ணாடியில் ஒட்டாது. ஸோ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் இதை கம்பேர்ட் டு அதர்ஸ். அதாவது யூஸ் பண்ணுறாங்க மெர்க்குரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, லெபார்ட்டரி யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி தெர்மோமீட்டர் அப்படின்னாலே வந்து யாரும் வந்து மெர்க்குரி தெர்மோமீட்டர் பயன்படுத்தலை. இப்போ எல்லாமே வந்து என்னங்க ரேடியேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. யூவி ரேடியேஷன், ஐஆர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ராரெட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கன்று மாதிரி இருக்கும், உங்கள் உடம்புல வந்து அடித்த உடனே டக்குன்னு வந்து அது கவுண்ட் பண்ணி சொல்லிடும். இட் ஷோஸ் த லார்ஜ் எக்ஸ்பென்ஷன் ஃபார் ஸ்மால் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் தான் இந்த லார்ஜ். கொஞ்சமான டெம்பரேச்சர் இருந்தாலே நிறைய எக்ஸ்பென்ஷன் இது நடக்குமாமா. அதே மாதிரி சீராகும், விரிவடையும், சீராகும், அது குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது மெர்க்குரியோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். பட் இந்த தெர்மோமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, லெபார்ட்டரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு தெர்மோமீட்டருக்கு ஆல்கஹால் யூஸ்டு தெர்மோமீட்டர் இருக்குது சரிங்களா. இதுவும் ஒரு ஆய்வக வெப்பநிலை மாறி தான். இது கிராஜுவேஷன் பாருங்களேன், -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் தான் இது பயன்படுத்துகிறோம்.
ஸோ அடுத்தது மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடியது 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னு சொல்லுங்கள், யாருக்கு பார்க்குறாங்க? இது மனிதர்களுக்கு பார்க்கக்கூடியது. மனிதனுடைய சராசரி உடல்நிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ படிக்க போய் ஏதோ கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை சிறப்பாக படித்து வச்சுக்கணும். நவடேஸ் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் தான் நிறையா வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நிறையா காண்டாக்ட்ஸ் இல்லாத எல்லாம் இந்த தெர்மாமீட்டர்லாம் காண்டாக்ட் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் காண்டாக்ட் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீரோட பயன்படுத்தி, நீரின் கொதிநிலையை பயன்படுத்தி கெல்வின் எவ்வளோ இருக்கும் ஜென்ரலாக தெரியும். 100 டிகிரி செல்சியஸ்னாலே நீரினுடைய கொதிநிலை. ஓகேங்களா? ஃபாரன்ஹீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 212, கெல்வின் 373.5. பனிக்கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 273.5, 100 குறைஞ்சிரும். இது 100 குறைஞ்சி சில 32 தான் ஸ்டார்டிங், 100 குறையாது 32 தான். தனிச்சொலி வெப்பநிலைனா கெல்வியில் 0, செல்சியஸில் -273, ஃபாரன்ஹீட்டில் வந்து -460. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் கேட்டேன் இல்லைங்களா, இது மாதிரி கேட்பாங்க ஒரு கொஷின்ஸு நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். 25 டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றுங்க, 200 டிகிரி கெல்வினை டிகிரி செல்சியஸாக மாற்றுங்க. ஸோ டெம்பரேச்சர் பயன்படுத்தி நீங்கள் அந்த ஃபார்முலா பயன்படுத்தி பாருங்க. கெல்வினை செல்சியஸாக மாற்றுறதுக்கு 273.15 பண்ணிக்கிறோம். செல்சியஸை கெல்வினை மாற்றுறதுக்கு -273 அங்கே ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த ஒரு கேள்வி, இதெல்லாம் வந்து புக்கில் காணப்படுது, நீங்கள் படிச்சுக்கலாம். 35 டிகிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஸோ 35 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக பண்ணுறாங்களாமா, ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் இப்படி யூஸ் பண்ண வேண்டாம், நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் C/100, ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு F/180 -32 அதை பயன்படுத்திக்கங்க. -32. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செல்சியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஃப் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணி இதை 100ஆல் சால்வ் பண்ணுறதுலாம் ஈஸி. சரிங்களா? இது வந்து 5 ஆயிரும், இது 9 ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து 7 5 35 இப்படி சால்வ் பண்ணுறது ஈஸி. இப்படி சால்வ் பண்ண வேண்டாம், இது பழக வேண்டாம். இதில் வந்து நிறைய தவறுகள் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக இருந்தாலும் அவங்க வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிடுவாங்க. நமக்கு எந்த ஒரு நம்பர்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. அதனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அடுத்தது முக்கியமானதுங்க, இன்னும் ஹை ஸ்டாண்டர்டில் அடுத்தது பார்க்குறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஒன்றுமே கிடையாது, ஏற்கனவே படித்தது தான். சரிங்களா? தன் வெப்ப ஏற்பு திறன். ஸோ ஸ்பெசிஃபிக் தன் அப்படின்னா ஒரு அளவை சொல்லிடுவாங்கப்பா, ஒரு அளவு. அந்த அளவு என்னது? 1 கிலோகிராமாக இருக்கலாம். 1 கிலோகிராமாக சும்மா சாதாரணமாக சொல்கிறதுக்கு பதிலாக 1 கிலோகிராமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். டன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜென்ரலாக ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தலாம். சரிங்களா? யூ மைட் ஹேவ் ஃபெல்ட் தட் த லேண்ட் இஸ் கூல் இன் தி மார்னிங், ஹாட் டியூரிங் தி டே டைம். சரிங்களா? பகல் நேரத்தில் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் நைட்டு நேரத்தில் வந்து கூலாகவும் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. வாட்டர் இன் எ லேக் வில் பி ஆல்மோஸ்ட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் போத் இன் தி மார்னிங் அஸ் வெல் அஸ் ஆஃப்டர்நூன். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் இதே தண்ணி எடுத்துக்கோங்க, பகல்லையும் அதே மாதிரி காமிக்குது, நைட்லேயும் அதே மாதிரி காமிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆர் சப்ஜெக்டட் சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தி சன். சரிங்களா? அந்த நீர் இருக்குது பார்த்திங்களா, பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் ஒரே அமௌண்ட்டில் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது. பட் தே ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி. இட் பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஹேவ் தி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நிலப்பரப்பும் நீர்ப்பரப்பும் மாறி மாறி வேலை செய்யுது. ஆனால் நீர் வந்து அப்படி செய்யலை, ஒரே மாதிரியாக தான் உட்கவர்ந்துட்டே இருக்குது. இன் ஜென்ரல் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட் ஆர் லாஸ்ட் பை பாடி இஸ் டிட்டர்மைன் 3 ஃபேக்டர்ஸ். எப்படிங்க? ஒரு பொருள் அது வந்து வெப்பத்தை உறிஞ்சிருக்குதா அல்லது வெப்பத்தை வெளியிட்டிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு 3 காரணிகள் படித்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மாஸ் ஆஃப் தி பாடி, பொருளினுடைய நிறை. சரிங்களா? அடுத்தது சேஞ்சிங் டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி, நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி பாடி. இந்த 3 தான் காரணம், முக்கியமான காரணம். 3 பண்புகள் இருக்குது, படித்து வச்சுக்கோ. ஒன்று வந்து பொருளின் நிறை,
இன்னொன்று வந்து வெப்பநிலை மாறுபாடு. மூன்றாவது அதோடைய தன்மை. இதன் காரணமாக என்ன அவங்க மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக கொடுக்குறாங்க. Qங்கிறது வெப்பம். அது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அமௌண்ட் ஆஃப் தி டெம்பரேச்சர், அதான் Q, விச் இஸ் ஈக்குவல் டு m டெல்டா டி. சயின்ஸில் டெல்டா அப்படின்னாலே சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் மாறுபாடு, இது வந்து நிறை, இது வந்து Q, இல்லை நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. சரிங்களா? இப்போது சி அப்படிங்கிறதான் தன் வெப்ப ஏற்பு திறன். சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C ஈக்குவல் டு, பாருங்கள், C ஈக்குவல் டு Q டிவைடட் பை M டெல்டா T. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ, முக்கியமானது. மற்ற ஃபார்முலாவும் தேவையில்லை, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு என்ன கேட்பாங்க, மேக்ஸ் கேட்பாங்க, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ தன் வெப்ப ஏற்புத்திறன் C ஈக்குவல் டு Q டிவைடட் பை M டெல்டா T. Qன்னா என்னது? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, Q. எம்ங்கிறது மாஸ், நிறை. டெல்டா Tங்கிறது இந்த வெப்பநிலை மாறுபாடு. Cங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம் பாருங்கள். சப்ஸ்டன்ஸ், என்ன சப்ஸ்டன்ஸ்? ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் 1 kg. பார்த்துக்க, ரவுண்ட் பண்ணிக்கிறேன். 1 kg எதுக்கு சொல்கிறாங்க? அதுதான் ஸ்பெசிஃபிக். சும்மா ஏதாவது ஒரு அளவில் நீங்கள் ஹீட் பண்ணுறது பற்றி இல்லை. 1 kg ஒரு பொருளை எடுத்து, 1 கிலோகிராம் ஒரு பொருளை எடுத்து, அந்த பொருளை ஹீட் பண்ணி 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கான தேவைப்படக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க தன் வெப்ப ஏற்பு திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. புரியுதுங்களா? ஸோ 1 kgன்னு இருந்தால் அது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, 1 kg இல்லாட்டி வெறும் ஹீட் கெப்பாசிட்டி. புரியுதுங்களா? இதனுடைய எஸ்ஐ அலகு எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ பல முறை. என்னதுங்க? ஜூல் பார் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் அல்லது ஜூல் பார் கிராம் டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜூல் பார் கிலோகிராம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ, கிலோகிராம் கெல்வினில் சொல்லணும். இது வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஜூல் பார் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு படித்து வச்சுக்கோ, முக்கியமானது. எஸ்ஐல கேட்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வாட்டருக்கு எப்படி இருக்கும், ஐஸ்க்கு எப்படி இருக்கும், ஸ்டீமுக்கு எப்படி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீராவிக்கு, பனிக்கட்டிக்கு, நீருக்கு என்னென்ன இருக்குன்னு அந்த அளவுலாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ சொன்னோம் இல்லையா, கொஷின் கேட்டானா. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ சியோடைய ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் உடனே ஆன்சர். சியோடைய ஃபார்முலானா Q டிவைடட் பை M டெல்டா T. அதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரிங்களா? ஸோ Q அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க? 4200 ஜூல்ஸ் பார் கிலோகிராம் பார் கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் ஈஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? C கொடுத்துட்டாங்களாம்மா. C கொடுத்துட்டாங்க, Qவை தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? மாஸ் கொடுத்துட்டாங்க 2 கிலோ. அதே மாதிரி 10 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோங்க? 40 டிகிரி செல்சியஸ். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். பாருங்கள், Q ஈக்குவல் டு CM டெல்டா T தான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். C தெரியும், 4200. சரிங்களா? மாஸ் எவ்வளவு? 2 × 40. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 33600. என்னங்க எதில் சொல்கிறது? ஜூலில் சொல்லணும். புரியுதா? ஸோ ஒரு 3 சைபர் சேர்த்து ஜூலில் சொல்லணும். கீழே ஆப்ஷன்ஸில் ஜூலில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது கிலோகிராமில் இருக்குது, நீங்கள் ஜூலாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நேரடியாக நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட்டில் எடுத்துக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? தமிழ்நாடு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸு என்சிஆர்டி புக்கில் இதே மாதிரி வெவ்வேறு சம்ஸ் இருக்குங்க. இந்த சம்மே இருக்காது, வேறு சம் இருக்கும், அதையும் படிச்சுக்கணும். ஸோ என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய அந்த சம்மு படிச்சுக்கணும். அந்த சம் தான் டைரெக்டாக வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் வந்து கேட்பாங்க, படிச்சுக்கணும்.
இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம் இல்லையா, அடுத்தது ஹீட் கெப்பாசிட்டி நீங்களே படிச்சுக்கலாம். என்ன இருக்கும், 1 கேஜி அப்படின்ட்டு இருக்காதுங்க. வெறும் யூனிட் மாஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெறும் வெப்ப ஏற்பு திறன். அது நீங்கள் படிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஹீட் கெப்பாசிட்டிக்கு பாருங்கள் என்ன ஃபார்முலா, சி டேஸ் கியூ பை டி. சி டேஸ் கியூ பை டி. கியூ வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்டு, ரைஸ் இன் டெம்பரேச்சர். இங்கே டெல்டா டி வராது, அந்த இதுக்கு தான் வரும். சரிங்களா, இதுக்கு தன் வெப்ப ஏற்பு திறனுக்கு தான் வரும். இதோட எஸ்ஐ அலகு என்னது, ஜூல் பார் கெல்வின். ஜூல் பார் கெல்வின் தான் எஸ்ஐ அலகு, படிச்சுக்கோ. ஜூல் பார் கெல்வின் எஸ்ஐ அலகு தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா கலோரி பார் டிகிரி செல்சியஸ், கிலோ கலோரி பார் டிகிரி, ஜூல்ஸ் பார் டிகிரி செல்சியஸ், இப்படி கூட நம்ம சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி அதை அந்த ஹீட் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கீழே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாரு. அயன் பால் requires 5000 joule heat energy. எனர்ஜி Q தெரிஞ்சிருச்சு, இது வந்து Q. ரைஸ் இன் டெம்பரேச்சர் T தெரிஞ்சிருச்சு, 20 கெல்வின். கால்குலேட் தி ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலானா, ஸோ 5000 20 போட்டு 250 ஜூல்ஸ் பார் கெல்வின் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் என்சிஆர்டி புக்லேயும் இருக்கும், வேறு ஒரு கொஷின் அதையும் பார்த்துங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அடுத்ததுங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் என்னது, இப்போ சாலிடு, லிக்விடு, கேஸ், இதான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இந்த நிலை மாற்றம் நடக்கக்கூடியதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே தான். அது மெல்ட்டிங், சரியா. சப்ளிமேஷன் என்னது, சாலிட் டு கேஸ் போகிறது. வேப்பரைசேஷனா கேஸ் டு லிக்விட் போகுது. யாருக்கு தெரியாதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டு, உருகுதல், உருகு நிலை எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அதில் ஒன்று பெரிய இம்பார்ட்டண்ட்டில் ஜென்ரலில் தான் இருக்கக்கூடியது. சப்ளிமேஷன் அப்படிங்கிறது இப்போ பார்த்துட்டோம். சரிங்களா. சப்ளிமேஷன் அப்படிங்கிறது சாலிடு டு கேஸாக மாறக்கூடியது. சரிங்களா. சாலிட் டு கேஸ்னால் எது, கேம்ஃபர், சூடம் இருக்குது பார்த்தீங்களா. சூடம்லாம் என்னதுங்க, சப்ளிமேஷன், பதங்கமாதல் நடக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் அப்படின்னு கேட்பாங்க. உள்ளுறை வெப்பம், உள்ளுக்குள்ளே ஒரு வெப்பம் இருக்குதாமா. இது யாருக்கு எப்போ நடக்கும், இந்த ஸ்பெசிஃபிக். இதுக்கான சிம்பிள் வந்து எல். இதுக்கான வந்து ஒரு ஃபார்முலா எல் ஈக்குவல் டு கியூ பை எம். கியூங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் லிபரேட்டட் பை மாஸ். எம் phase at heat energy is absorbed or liberated a substance during its change phase at constant temperature. அதாவது வெப்பநிலை இருக்குல்ல, வெப்பநிலை மாறாத நிலையில் ஓரலகு நிறைக்கு ஒரு வெப்பம் உள்ளுறையாக உருவாகும். அதுதான் உள்ளுறை வெப்பம். உள்ளுறை வெப்பக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாமலாம், வாட்டர் இஸ் தி குட் லேண்டன் ஹீட் ஆஃப் கெப்பாசிட்டி. வாட்டர் இஸ் தி குட் லேண்டன் ஹீட் ஆஃப் தி கெப்பாசிட்டி. அதுக்கு தெரியுமா, அது வாட்டர் தாங்க. அது உள்ளுறை வெப்பத்துக்கு அருமையான அந்த உள்ளுறை வெப்பம் இருக்கிறனால தான் இந்த வண்டியில் போகிற ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரேடியேட்டர், அந்த ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறதுக்கு காரணமே இவங்க உள்ளுறை வெப்பம் வச்சுருக்கறனால தான். சரிங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் அப்படின்னாலே அந்த 1 கேஜிக்கு, அந்த 1 கிலோகிராமுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஜூல் பார் கிலோகிராம். இதை படிச்சுக்கோ. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் கெப்பாசிட்டி கேட்டான், ஹீட் அண்ட் ஹீட் கேட்டாங்கன்னா ஜூல் பார் கிலோகிராம். இதை படிச்சுக்கோ. இதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எந்த ஒரு கொஸ்டின்னாலும், எந்த ஒரு டைட்டில்னாலும் எஸ்ஐ அலகு தான் கேட்பாங்க, வேறு அலகு கேட்கவே மாட்டாங்க. எங்கே வேணால் எடுத்து பார்த்துக்கோ, கொஸ்டின்ஸ் அதில் தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த லீனியர் எக்ஸ்பென்ஷன் சொல்லி ஒரு லீனியர் எக்ஸ்பென்ஷன். என்னதுங்க லீனியர் எக்ஸ்பென்ஷன், அதாவது நீள்வாக்கில் வந்து வெப்ப விரிவு ஏற்படும், அவ்வளோதான். இது யாருக்கு அதிகமாக நடக்கும்னா திடப்பொருளுக்கு தாங்க நடக்கும். இந்த திடப்பொருள்களை நீளமாக விரிவடைஞ்சே போணுச்சு அப்படின்னா அது லீனியர் எக்ஸ்பென்ஷன். இந்த லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கு நம்ம பாருங்கள் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோ. ஒரு ராடு இருக்குது. இந்த ராடை ஹீட் பண்ண உடனே இதான் அதோடைய அளவு. ஆனால் கொஞ்சம் அளவு நீளமாகி போயிடுச்சு. இதான் லீனியர் எக்ஸ்பென்ஷன். இதுக்கான ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, டெல்டா எல் டிவைடட் பை L0 விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டிவைடட் பை டெல்டா டி. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. இதான் வந்து ஸோ ஒரிஜினல் LO அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த்துங்க. டெல்டா டி அப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சர் மாடுபாடு. டெல்டா எல்லுங்கிறது ஏற்கனவே இருந்த நீளத்தை விட என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. ஸோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும்.
அடுத்தது பாருங்கள், பரப்பு வெப்ப பிரிவு அப்படின்றாங்க. சூப்பர்ஃபேஷியல் எக்ஸ்பேன்ஷன். சூப்பர்ஃபேஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஸோ அப்படின்னா மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா வைஸ். ஸோ ஏரியா ஆஃப் தி சாலிட் எவ்வளவு அளவில் அது வந்து வெப்ப விரிவு நடக்குது, எவ்வளோ பரப்பளவில் வந்து விரிவு நடக்குது அப்படின்னு சொல்வது தான் வந்து பரப்பு வெப்ப விரிவு. இதனுடைய எஸ்ஐ அலகு, எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் கெல்வின். படிச்சுக்கோ, டைரெக்டான கொஷின்ஸு டைரெக்டாக கேட்பாங்க. இதனுடைய ஃபார்முலா படித்து வைக்கணும். ஸோ அங்கே வந்து எல் யூஸ் பண்ணோம், சரிங்களா, இங்கே ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் இது என்னாச்சுங்க, இது பரப்பு விரிவு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதில் வரக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா வந்து பரப்பு வெப்ப விரிவு குணகம் அப்படிங்கிறது கோஎஃபிஷியண்ட்டை குறிக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோ. கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன்ஸ். ஸோ கியூபிக்கல் சொல்லும்போது தெரியும், பரும அளவில் வெப்ப விரிவு ஏற்படுமாமா. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த வால்யூம் போட்டுக்கணும். முன்னாடி எல் யூஸ் பண்ணோம், ஏரியா யூஸ் பண்ணோம், இப்போ வால்யூம் யூஸ் பண்ணுறோம். டெல்டா வி டிவைட் பை V0 வச்சுக்கிட்டு ஆல்ஃபா வி டெல்டா டி. ஸோ ஆல்ஃபா வி தான் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். சரிங்களா, இதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பரும விரிவு குணகம் அதுன்னு கேட்பாங்க, அதுவும் படிச்சுக்கோ. இப்போ இந்த பார்த்தோம் இல்லையா, கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன்ஸ் அலுமினியத்துக்கு எவ்வளோ இருக்கும், பிராஸ்க்கு எவ்வளோ இருக்கும், கிளாஸ்க்கு எவ்வளோ இருக்கும், வாட்டருக்கு எவ்வளோ இருக்கும், மெர்க்குரிக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லி இதையும் நம்ம வந்து மனப்பாடம் படிக்கணும். சரிங்களா, சும்மா வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மனப்பாடம் பண்ணி ரீகால் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேசியஸ் லாஸ், கேஸ் ஈக்குவேஷன்ஸ். ஏன் கேசியஸ் லா, கேஸ் ஈக்குவேஷன் எதுக்கு வந்திருக்குது, வாயு சமன்பாடு, வாயு விதிகள் வந்திருக்குன்னா சம்மந்தமாக டெம்பரேச்சர் சம்மந்தமானது. ஸோ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் சம்மந்தமானது யூஸ் பண்ணுறதுனால கேசஸ் லா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கேசஸ் லா ஜென்ரலி கேசஸ்க்கு தான் பயன்படுத்த போகிறோம். அதில் முக்கியமான ஒருத்தர் வராரு, பாயில்ஸ் லா. வாட் இஸ் பாயில்ஸ் லா? த ரிலேஷன் கேன் பி சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்டு வால்யூம் பை கீப்பிங் டெம்பரேச்சர். அதாவது நான் சொல்லியிருக்கேன் வேரியபிள்ஸ், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ப்ரெஷர்னா அழுத்தம், அது வால்யூம்னா கன அளவு, டீனா டெம்பரேச்சர், அது வெப்பநிலை, இந்த வெப்பம். இது கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் சேஞ்ச் ஆகும். புரியுதா? அதை மாறாத வெப்பநிலையில் வாயு ஒன்றின் கன அளவு மற்றும் அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றம் தான் பாயில் விதி. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ராபர்ட் பாயில் வராரு, இவர் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜென்ரலி இவர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து பாயில்ஸ் லாவை வந்து கொடுத்துருக்கார், தெரிவித்தவர் அவர் தான். இது சாதாரண வந்து மாடர்ன் கெமிஸ்ட், ஃபஸ்ட்டு மாடர்ன் கெமிஸ்ட், நவீன வேதியியலாளர் என்று அழைக்கப்படுவர் இந்த ராபர்ட் பாயில். 1661 கூற்றுகள் கொடுக்குறாருங்க. இவர் கொடுக்கப்பட்டுள்ள பாயில்ஸ் விதி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்துங்க, பாயில்ஸ் விதி. ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் இஃப் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஸோ அது அழுத்தமும் கன அளவும் எதிர் விகிதத்தில் உள்ளது. எப்பொழுது? மாறாத வெப்பநிலையில் அப்படின்னு கொடுத்தது அதான். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இப்படின்னு கொடுத்துட்டா இதுதான் வந்து பாயில்ஸ் லா, பாயில்ஸ் விதி அப்படின்னு. சார்லஸ் வராரு. சார்லஸ் என்ன பண்ணுறது தெரியுமா, அவருடைய பங்குக்கு வேற ஒன்று கான்ஸ்டன்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அவர் வந்து கான்ஸ்டன்ட் பண்ணுறது, ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா, ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக சொன்னால் சார்லஸ்ஸு, டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் சொன்னால் பாயில்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா, இவருக்கு இதோடைய விதிக்கு பேர் கன அளவு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிற. சரிங்களா, ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது V by T which is equal to the constant அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சார்லஸ் லா அல்லது கன அளவு விதி அப்படின்னு அர்த்தம். ஸோ படித்து வச்சுக்கோ, லா ஆஃப் ப்ரெஷர் ஆர் சார்லஸ் லா. இன்னொருத்தர் பாருங்கள், அழுத்த விதி, லா ஆஃப் ப்ரெஷர். லா ஆஃப் ப்ரெஷர்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது P by T which is equal to constant இப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேர் தான் அழுத்த விதி. சரிங்களா, லா ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விதியும் நீங்கள் வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கணும். இதை பயன்படுத்தி, இந்த 3 விதியை பயன்படுத்தி எதை பண்ணுறாங்க, பாயில்ஸ் லாவையும்
சார்ல்ஸ் லாவையும் பயன்படுத்தி பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வந்துருச்சு. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து என்னதுங்க, வாயு சமன்பாடு அப்படின்னு. ஸோ பின்வரும் வாயு சமன்பாடு எது சரியானவை அப்படின்னு கேட்டாங்கன்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. எண்ணுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்து, எண் என்பது விகித மாறிலி, அந்த விகிதம் போகிறதுக்கு வைக்கும். இந்த ஆறுங்கிறது என்னன்னா 8.31 ஜூல் பார் மோல் பார் கெல்வின். இதை மனப்பாடம் பண்ணிக்கோ, இதுவும் முக்கியமானது. ஸோ எண்ணுங்கிறது எத்தனை மோல் சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்குவேஷன், பர்ஃபெக்ட் நல்லியல்பு வாயு சமன்பாடுனா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இப்போ அடுத்தது அவகட்ரோ விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவகட்ரோ விதினா என்ன, எதை பற்றி? ஸோ அவகட்ரோ நம்பர், அவகட்ரோ விதி. அவகட்ரோ லா ஸ்டேட்ஸ் தட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்க அண்ட் டெம்பரேச்சர், அதே பார்த்தோன்னா ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. அப்போது த வால்யூம் ஆஃப் தி கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல். புரியுதா? இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n அப்படின்னா அது அவகட்ரா விதி. ஸோ V பை n விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது அவகட்ரா விதி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ அவகட்ரா நம்பர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவகட்ரா நம்பருடைய சிம்பிள் NA. NA என்னென்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார் மோல். அவ்வளோதாங்க. ஒரு மோலுக்கு எத்தனை அணுக்கள் உள்ளது, அணுக்களின் எண்ணிக்கை சொல்லுவது தான் அவகட்ரா நம்பர். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 6.023 × 10⁻23 பார் மோல். மனப்பாடம். அவகட்ரா நம்பர் கேட்பாங்க சில நேரத்தில். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக் வந்து ஹீட் கெப்பாசிட்டி பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் சாலிட். ஸோ சாலிடில் நடந்துச்சுன்னா அது எது நடக்கும், கண்டக்ஷனும் இது நடக்குங்க. கண்டக்ஷன் சாலிடில் கண்டக்ஷன் நடக்குது, ஓகே. ஆனால் ரேடியேஷனும் நடக்கும். எதுலைங்க, சாலிடில் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க, படித்து வச்சுக்கோ. அடுத்த பாருங்க, ஒரு a heater use 3 units electricity in 40 minutes. How many units does it consumed for 2 hours? 2 hours. ஸோ இது வந்து கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணோம். யூனிட் பேஸில் வந்து கால்குலேஷன். ஒரு ஜென்ரலாக வந்து எத்தனை யூனிட் எடுக்குது, 3 யூனிட். ஸோ 40 மினிட்ஸ்க்கு 3 யூனிட் எடுக்குது அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ இருக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ கால்குலேட் பண்ணி 9 யூனிட் வரும். சாதாரண 40 கணக்கு போட்டு நீங்கள் பிரிச்சிங்கன்னா 3 வருங்க. சரிங்களா? 3 வந்துச்சுன்னா 9 யூனிட் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். த மேக்ஸிமம் பாசிபிள் டெம்பரேச்சர் பிஹாண்ட் விச் த மேட்டர் cannot be cooled. அப்படிங்களா? ஸோ ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க முடியாது. அந்த வெப்பநிலை எது அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். மனப்பாடம் பண்ணிக்கோ, நேரடியாக கேள்வி. இதை படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ லேண்ட், சி, ப்ரீஸ் எதுறது வெப்ப சலனத்திலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், இந்த மினிமம் பாசிபிள் டெம்பரேச்சர் பிஹாண்ட், இப்போ தான் பார்த்துருவோம். அது சேம் கொஷின்ஸ் இருக்குது. அடுத்தது பாயிலிங் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இன் எ ப்ரெஷர் குக்கர் பிடி. சரிங்களா? அப்படின்னா அது எப்படி இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ் கீழே தான் இருக்கும். நேராக 100 டிகிரினா எரிஞ்சிடும். 90 டிகிரினாலும் முடியாது. 80 டிகிரி, 100 டிகிரி செல்சியஸ் கீழே சரியான விடை. கரெக்டாக 80 டிகிரின்னு சொல்ல முடியாது, 90 டிகிரின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்த ஒரு கேள்வி, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மாலிகுல் காசஸ் ஃபுட் டு குக் இன் எ மைக்ரோவேவ் ஓவன்ஸ். எதை வச்சுங்க, பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது? நீர் தான். கார்பன் டை ஆக்சைடெலாம் பயன்படுத்த மாட்டோம், அமோனியாலாம் பயன்படுத்த மாட்டோம். ஒஸ்ட் அது வாட்டரை பயன்படுத்தி தான் நம்ம பாருங்கள். சில பொருளை வச்சுருப்போம், வாட்டரை தெளித்து மைக்ரோ ஓவனுக்குள்ளே வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஹீட் ஆயிரும். இல்லை? அடுத்து பாருங்கள், ஃபுட் குக்ஸ் ஃபாஸ்டர் இன் ப்ரெஷர் குக்கர் தென் தி ஆர்டினரி பாட் வித் எ லூஸ் லிட் பிகாஸ் ஆஃப் தி ஹை ப்ரெஷர். ஸோ தளர்வான மூடியை சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையல்களில் விரைவாக சமைக்கப்படுவதற்கு ஏனெனில் என்னங்க, அதிக அழுத்தத்துக்கு காரணம் என்ன இருங்க, டெம்பரேச்சர் தான். நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும். அதான் நாங்கள் ப்ரெஷர் குக்கரோட வேலை என்னது, ஸோ ஓப்பன் பண்ணி அரிசி பாயில் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் வச்சு பாயில் பண்ணுறதுக்கும் எல்லாம் வித்தியாசம். வெப்பநிலை சீக்கிரமாக வந்து வரும், கொதிநிலை நடக்கும். அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், ஒரு முழுமையான கரும்பொருள், எ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி இஸ்
அப்சார்ப்ஸ் ஆல் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆன் எயிட். அதன் மேல் அனைத்து கதிர்வீச்சையும் கிரகித்து கொள்வது தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு கருப்பான பொருள் வந்து கதிர்வீச்சை இழுக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்? எல்லாமே எஸ்ஐ யூனிட் தான் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஈஸியான கேள்வி, நேரடியான ஈஸியான கேள்வி தான். ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து இருக்கக்கூடிய ஐஸ் பிளான்ட் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் எது? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கத்தின் இரண்டாவது விதி தான் பயன்படுத்தி சொல்லப்படுகிறது. அது கூற்றுகள் காரணங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன கூற்றுகள் காரணங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ ஏ ரெஃப்ரிஜரேட்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹீட் ஃப்ரம் லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர். ஒரு குளிர்சாதன பெட்டியில் குறைவான வெப்பநிலையிலிருந்து அதிகப்படியான வெப்பத்தை கடத்துகிறது. ஸோ காரணம், நார்மலி ஹீட் cannot be transferred from lower temperature to higher temperature without doing any external work. புரியுதா? ஸோ இந்த கேள்வியில் கேட்டுக்க கொஷின்ஸ் எதுனா, போத் அசர்ஷன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூனா கிடையாது, இது வராது. போத் அசர்ஷன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் ஏ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் தி அசர்ஷன் தான் சரியான விடை. ஏன்னா கூற்று வந்து அதுக்கு சரியாக இருக்குது, காரணமும் அதுக்கு சரியாக இருக்குது. ஆனால் காரணத்தை கொண்டு போய் கூற்றுக்கு சரி பண்ணலாம்னா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இந்த சாப்டருக்கு இதை மட்டும் சிறப்பாக படிங்க. இதுவே வந்து பெஸ்ட் நோட்ஸாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் அடுத்த ஒரு டாபிக் பார்க்கலாம்.